குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நூக்குண்டாம் மீனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/1/2026 தக்ஷணாயனம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை சோமவாரம் விசேஷம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் இரவு 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, 7:30 முதல் இரவு 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். சூரிய உதயம் காலை 6:32க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று பிற்பகல் 1:24 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:02 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:59 வரை வைத்திருத்தி, பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று அதிகாலை 2:08 வரை தைத்துலம், பின்பு பிற்பகல் 1:24 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 5:02 வரை மூலம், பின்பு பூராடம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு, ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும். வீட்டில் ஸ்ரீ பகவான் சிவபெருமானுடைய ஆராதனைகள் செய்வது, லிங்காஷ்டகம் கேட்பது, அதே போல நந்தியம் பெருமானுக்குடைய காயத்ரி மந்திரங்களை கேட்பது நல்லது. ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத். ஸ்ரீ சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்வது நல்லது. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு, என்னென்ன வேலைகள் செய்தால் நன்மைகள் கிடைக்கும்? இந்த நாள் செடி கொடி மரம் நடுவதற்கு உகந்த நாள், கட்டிட மதில் சுவர் கட்டுவதற்கு ஏற்ற நாள், புதிய உணவுகளை உண்ணுவதற்கு சாதகமான நாள், விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:45 முதல் 2:29 வரை மேஷ லக்னம், மாலை 2:30 முதல் 4:32 வரை ரிஷப லக்னம்,
4:33 முதல் 6:43 வரை மிதுன லக்னம். 6:44 முதல் 8:52 வரை கடக லக்னம். இரவு 8:53 முதல் 10:53 வரை சிம்ம லக்னம். இரவு 10:54 முதல் 12:54 வரை கன்னி லக்னம். 12:55 முதல் 2:59 வரை துலாம் லக்னம். காலை 3 மணி முதல் 5:11 வரை விருச்சக லக்னம். 5:12 முதல் காலை 7:22 வரை தனுசு லக்னம். 7:23 முதல் 9:16 வரை மகர லக்னம். 9:17 முதல் 10:59 வரை கும்ப லக்னம். காலை 11 முதல் மதியம் 12:40 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கம். திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி என்று ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான இந்த தமிழ் மந்திரம் சொல்லி வழிபட்டால் எல்லாவிதமான அனுகூலம் கிடைக்கும், மனதில் நிம்மதி பிறக்கும், எதிர்கால நிலைகள் உங்களுக்கு திருப்தியை தரும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பலன்களாக பார்க்கும் பொழுது பொறுமையும் நிதானமுமாக இந்த நாளை தொடங்குறது விசேஷங்க. அதிலும் உறவுக்காரர்கள் இடத்துல வீண் பேச்சோ வாக்குவாதங்கள் வேண்டாம். ரொம்ப நெருங்கிய உறவுக்காரர்கள் அப்படின்னும் பொழுது அவங்களுடைய கருத்துக்களை மட்டும் கேட்டுக்கங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்களா போய் பேசி வம்புல மாட்டிக்காதி. எந்த பழியையும் சுமக்காதீங்க மேஷராசிக்காரர்களே. உங்களுடைய விஷயங்கள் இந்த நாள் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்றைய நாள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வகையிலான பரிகாரமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் வரணும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கணும், பெற்றோர்களுடைய நல்ல ஆசை கிடைக்கணும், திருமணமானவங்களுக்கு வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கணும், மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல நிலைக்கு வரத்துக்கு உண்டான விஷயங்கள் பற்றின பரிகாரங்கள் மிக எளிமையாக வீட்டிலிருந்து செய்வது போல உங்களுக்கு சொல்லப்படும். அதனை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிரலாம். பிறரும் இதை கேட்டு பயன்பெறுவதற்கு நீங்கள் ஒரு கருவியாக இருங்கள். ஆக சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இன்றைய நாள் இப்பொழுது கேட்கும் பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொண்டால் உங்களுக்கு அவ்வப்போது வழங்கப்படக்கூடிய தினசரி வழங்கக்கூடிய ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வார பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மாத பலன்களையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆக இந்த சோமவாரத்தில் சிவபெருமானை ஆத்மார்த்தமாக மனதார நினைத்து சகல விதமான தோஷங்களை நிவர்த்தி செய்து வழிபட்டால்
மனதில் எந்தவிதமான கிளேஷங்களோ கஷ்டங்களோ இல்லாமல் வழிபட்டால் அது இறைவனிடத்தில் நேரடியாக சென்று சேரும். புதிய வேலைக்குண்டான எண்ணங்கள் சாதகமாக கைகூடலாங்க. அரசாங்க வேலையாகட்டும், தனியார் வேலை ஏதாவது ஒன்றுக்கு விண்ணப்பித்திருப்பீங்க. அந்த வேலைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான கால்ஃபர் வரலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படுங்க. அனுசரித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். பிறருடைய குணத்தை புரிந்து நடப்பீர்கள். சிந்தனை போக்கில் கவனமாக இருக்கணுங்க. பெரிய அளவில் கற்பனைகள்லாம் வேண்டாம். சாதாரணமாக செய்தாலும் அதை திடகாத்திரமாக செய்வதற்கு முயற்சி எடுங்கள். வெளியூர்களுக்கு பயணப்படுறவங்களுக்கு நல்ல ஆதாயம், வருமானம் கிடைக்குங்க. உங்களுடைய டிராவல் எக்ஸ்பென்சிவை கூட மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில் சாதகமான சூழல் நடக்க போகுது. வழக்கு சம்பந்தமாக பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையலாங்க. உங்களுடைய வழக்கறிஞர் உங்களுக்கு ஏற்றார் போல வாதிடுவர். அது மட்டுமல்ல, நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக கிரகித்து சரணாகதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாகன வசதிகள் அதிகரிக்கும். வீட்டு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகலாங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். தொழிலில் அபிவிருத்தி உண்டாக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு வெளிப்படலாங்க. தாய் வழி உறவுகள் இடத்துல ரொம்ப கனிவா பக்குவமாக நடக்கணும். சந்திரா பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். 2 வீலர் இல்லைன்னா 4 வீலர் வாங்குறதுக்கு உண்டான திட்டங்கள் கைகூடி வரலாங்க. தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தை அவ்வப்போது கவனித்து வருவது நல்லது. ஒரு சிறு உபாதைகள் இருந்தால் கூட அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பீங்க. கோர்ட் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக குறைந்து வருங்க. இறுதியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் மிக அதிகமாகவே இருக்கும். பொதுவாக நலம் நிறைந்ததாக இருக்கும். பண கஷ்டங்கள் மறையும். மன கஷ்டங்கள் அகலும். எல்லோருடன் ஒத்துமையாக இந்த நாளுக்கான வேலைகளை கவனித்தால் நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது. அனுசரித்து இருங்க. யாரிடத்திலும் வீண் பேச்சு வாக்குவாதங்கள் வைக்காதீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணம், பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காதுங்க. எதிர்பார்த்தபடி தன லாபத்தை பெறுவீங்க. வருமானம் கைக்கு கிடைக்கும். வியாபாரம் அனுகூலமாக நடக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும். தொழில் உற்சாகம் உண்டாக்கும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேகம் இருக்குங்க. விவேகமாக இருப்பீங்க. பழைய சூழ்நிலைகள் அனைத்தும் மாறிவிடும். தெய்வ அனுகிரகம் புதிதாக சித்திக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. சில வேலைகள் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். இதை நம்மளால் செய்ய முடியுமா முடியாதான்னு கூட யோசிக்க மாட்டீங்க. அதை சரியான விதங்களில் செஞ்சு முடிக்கக்கூடிய பக்குவம் உங்களிடம் இருக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவுகள் திருப்திகரமாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் அவர்கள் மூலமாகவும் செய்து முடிப்பீர்கள். தயவு மனம் அதிகம். கருணை உள்ளம் கொண்டவங்க நீங்க. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இந்த நாள் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். சுபகாரிய சம்பந்தமான விஷயங்களுக்கு முன்னின்று வழி நடத்துவீர்கள். யோக பலன்களையும் அதிக லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் கிட்டும். அலுவலக வேலைகளுக்கு செல்பவர்களுக்கு ஆதரவுகள் உண்டு. மூத்த தலைமை அதிகாரிகளுடைய செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதாலும் அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். பெரும்பாலும் உங்களுடைய வார்த்தைக்கு சக ஊழியர்களிடத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை உண்டு. சமூக சிந்தனைகள் மேலோங்கும். தொழில் ரீதியாகவும் சில இயந்திரம் தொடர்பான முயற்சிகள் நடக்கலாம். புதிதாக பொருள் வாங்க நினைப்பீர்கள். பிறருக்கு என்னென்ன வேண்டுமோ அந்த உதவிகளை செய்து கொடுப்பீங்க. மற்றவர்களிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. உங்க நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல விஷயங்களை பேசுவீங்க. சித்தர்கள் வழிபாடு, ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்குங்க. இலக்கியம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு தமிழ் மீதான பற்று இன்னும் அதிகமாகவே வரும். எழுத்து, இலக்கியம், கவிதை, நடை, நளினத்தோடு ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு செல்வீர்கள். பூர்வீக பிரச்சனைகளுக்கு ஒரு சில தீர்வுகள் கிடைக்குங்க. உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். தெய்வீக குணத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய வியாபாரமும் நடக்கும். வேலையாட்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த உதவிகளை, பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வீர்கள். அவர்களுடைய வீட்டிற்கும் அவர்களுடைய குடும்ப குழந்தைகளுக்கு தேவையான வகையில் சில நல்ல உதவிகளை வழங்கக்கூடும். பெரும்பாலும் இந்த ஆண்டு பிறப்பு உங்களுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கிறது. வாகன பழுதுகளை சீர்படுத்துவீர்கள். பழைய வாகனங்களை மாற்ற நினைப்பீர்கள். புதிய வண்டி வாகனம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகலாம். தம்பதியர்களுக்கிடையே வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது அதிகமாக இருக்குங்க. ஒருவருக்காக ஒருவர் அனுசரித்து போவதும் விட்டு கொடுத்து போவதும் மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது போல இருக்கும்.
பிறருடைய தேவைகளை பார்த்து என்னென்ன என்பதை பூர்த்தி செய்து வைப்பதில் கடவுள் போல நீங்கள். ஆக உங்களுக்கு நெருக்கமானவர்களிடத்துல நல்ல பேர் கண்டிப்பாக கிடைக்குங்க. எல்லோருமே உங்களை புகழ்ந்து தள்ள போறாங்க. செய்யக்கூடிய வேலைகளில் புதுமையை பார்ப்பீங்க, புது விஷயங்களை புகுத்துவீங்க. மக்களுடைய வருகை அதிகரிக்கக்கூடும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். வருமானமும் இரட்டிப்பான லாபம் உண்டாக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள் கொஞ்சம் தனியுங்க. உங்களுடைய தேவைக்காக பிஸ்னஸ்க்காக நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க, பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். குழந்தைகளுடைய எதிர்கால தேவைக்காக இந்த கல்வியாண்டில் இருந்தும் அடுத்த கல்வியாண்டுக்குண்டான பணத்தை சேர்த்து வைக்கணும், முன்கூட்டியே சில திட்டங்களை வகுக்கணும்னு நினைப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்பில் நல்ல உத்வேகம் இருக்குங்க. ஆராய்ச்சி ரிசர்ச் துறைகளில் இருக்கிறவங்க, டாக்டர் சம்பந்தமான துறைகளில் படிக்கிறவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டாலும் அது சிறிது நேரத்தில் தான் இருக்கும். அதிக நேரம் மொபைல் போன் சம்பந்தமான விஷயங்களை கையில் வைத்திருக்க வேண்டாம், தவிர்ப்பது நல்லது. இயற்கை விளையாட்டுகளினால் உங்களுக்கு மனம் ஈர்க்கப்படலாம். அதிக நடைப்பயிற்சி, அதிக அளவில் உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சி செய்வது நல்லது. வேலைக்கு முயற்சி செய்பவர்கள், புது வேலைக்காக விண்ணப்பித்திருப்பவர்கள், அப்ளிகேஷன் போட்டிருக்கிறவங்களுக்கு புதிய புதிய செய்திகள் வரலாம், கால்ஃபர் வரும். கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அந்த வேலைகள் உங்களுக்காக மட்டுமே இருக்குங்க. இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. ஆக பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பய உணர்வு வேண்டாம். அதிர்ஷ்டகரமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன் கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் நாள். எல்லோருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். சிவபெருமான் பார்வதி தேவியை வழிபடுங்கள். அம்மையப்பரை வழிபட்டால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். ஓம் நம சிவாய சிவாய நமவோம் என்கிற மந்திரத்தை விடாமல் உச்சரித்து வந்தால் அதற்கேற்ற சுக பலன்களை, தெய்வீக குணத்தை நீங்கள் பெறக்கூடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீதிமன்ற வழக்கிலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் நேர்மறையாக வரும். தெய்வீக தன்மையோடு இந்த நாளை தொடங்குங்கள். தாய்க்கு உண்டான மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களிடத்தில் ஆசை பெறுவது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஒரு சில நன்மைகள் பிறக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும். தொழிலில் ஆதரவுகள் கிடைக்கும். பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகும். அதிக பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வது நல்லது. ஆனால் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் பெரிய பெரிய அளவிலேயே இருக்கும். கனவுகளும் பெரிதாகத்தான் இருக்கும். எப்படியாவது சில லட்சியத்தை சாதித்துவிட நினைப்பீர்கள். தைரியம் அதிகரிக்கலாம். மனச்சோர்வுகள் இருக்காது. உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களை வாழ்த்துக்கள். வேலும் மயிலும் துணை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்க்கும்போது உறவுகள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. எதிர்பார்த்த பணவரவு பாக்கியம் உண்டு. ஆசைகள் பூர்த்தியாக்கும். தேவையற்ற விஷயங்கள் விளக்கும். உங்களுக்கு யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உண்டாக்கும். உறவுகளுக்கு மத்தியில் உயர்ந்த நிலைக்கு அந்தஸ்திற்கு வருவீர்கள். ஒத்துழைப்பு ஏற்படலாம். உங்களுடைய சுய சிந்தனையோடு சில விஷயங்களை எடுத்து செய்வீர்கள். நல்ல லாபமும் கிடைக்கும். இந்த நாள் தொடக்கமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக லக்கி டேவாக பிறக்க போகுது. மிதுனராசி அன்பர்களுக்கு எண்ணத்தில் தெளிவு இருக்கும். சிந்தனை நல்ல விதமாக இருக்கும். பெரும்பாலும் நேர்மறையான எண்ணங்கள், ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக உங்களிடம் உருவாக்கும். இந்த ஒரு நிலையை வைத்து அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்கள் முன்னேறலாம். ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு திருப்திகரமாக இந்த நாள் தெரியும். வருங்காலத்திற்குண்டான விஷயங்களுக்கு முதலீடு செய்ய நினைப்பீர்கள். எதையுமே நேர்த்தியாக உயர்ந்த எண்ணத்தோடு பெரும்பான்மையோடு சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தம்பதியர்கள் அந்யுன்யமாக இருப்பதோடு மட்டுமல்ல, ஒருவருடைய குணத்தை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. இனி வாழ்க்கையில் எந்த நாளிலும் சண்டையிடக்கூடாது. வாழ்க்கையில் எந்த நாளும் சச்சரவுகள் வரக்கூடாது. குடும்ப ஒற்றுமையாக வாழணுன்ற உறுதிமொழி எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் மிதுனராசி அன்பர்கள். தன்னுடைய குடும்பத்திற்காகவும் குழந்தைக்காகவும் அல்லும் பகலும் அயராது உழைப்பீர்கள். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். வியாபாரத்தை நோக்கி பயணிப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம். உடல் வலிமை, தேக பலம் கூடும். உடல் அசதிகள் நீங்கும். உடல் வலி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தேக பலம், தெய்வ பலம் கூடும். மிதுனராசி என்பர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறவங்களுக்கு, இடம் வீடு விற்பனை, சேல்ஸ் அண்ட் பையிங் செல்லிங் பண்றவங்களுக்கு நல்ல கொழுத்த லாபம் கிடைக்கும். இதை வைத்து ஒரு சொந்த இடம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. பொருளாதாரத்தில் வளர்ச்சி, அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் உருவாகும். எதிர்பார்த்த தேவைகள் எல்லாமே கைகூடி வரும். தன பாக்கியம் அதிகம் உண்டு.
பேச்சுக்களில் நல்ல அனுபவங்கள் வெளிப்படும். எதிர்கால தேவைகளை பார்த்து பார்த்து மிகச் சரியாக கொண்டு செல்வீர்கள். முயற்சிகள் ஈடேறும் நாள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. தெய்வ அனுகூலத்தை பெறுவதற்கு இந்த நாள் ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுங்கள். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று 27 முறை, முடிந்தால் 108 தடவை சொல்லி பாருங்கள். சந்திர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்க உங்களுக்கு எல்லா தேவைகளும், தாயினுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். ஹெல்த் அண்ட் வெல்த்தியாக இருப்பீங்க. கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷமாக வாழ்வீர்கள். எந்த விதமான சோதனைகளும் ஏற்படாது. அப்படி சோதனைகள் கூட சாதனைகளாக மாறிவிடும். அம்மையப்பருடைய சிரசில் வைத்திருப்பது சந்திர பகவானை மட்டுமே. ஆக இந்த நாள் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். பேச்சுக்களில் நல்ல அனுபவங்கள். வியாபாரம் தொடர்பாக பேசியே சம்பாதிப்பீர்கள். விற்கப்படாத பொருளை விற்று தீர முயற்சி நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் கைகூடி வரும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் அண்டு ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை மிகச்சரியாக முடிப்பீர்கள். அனுகூலம் ஏற்படும். வருங்காலத்திற்குண்டான விஷயங்களை தேடி அலைவீர்கள். ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் படிக்கக்கூடியவர்களுக்கும் சரி, மருத்துவம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கும் ஆதரவுகள் பிறக்கும். தெய்வ நம்பிக்கையோடு செயல்படுங்கள். எதையும் அலட்சியம் செய்ய வேண்டாம். உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுங்கள். இந்த நாள் தேங்காய் சாதம், தயிர் சாதம் தானங்கள் செய்வது உச்சிதம். அதே போல மோர் தானம் செய்யலாம். பகல் நேரத்தில் செய்யுங்கள். அதே போல இரவு நேரத்தில், குளிர்காலம் என்பதால் போர்வை, கம்பளி, படுக்கைக்குண்டான பாய், இத பொருளை நீங்கள் தானமாக செய்வது குளிரை போக்குவதற்கு உதவினாலே அது மிகப்பெரிய அனுகூலம். தர்மம். தானம் வேறு, தர்மம் வேறு. ஆக எதையும் எதிர்பார்க்காமல் செய்வதே தர்மம். தெய்வத்திற்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு பிடித்தாற் போல உங்களுடைய நடவடிக்கை வைத்துக் கொள்வது நல்லது. பூழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன்கடல் போற்றி, ஆழுமிசை கல்மிரப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழை திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி என்று நால்வர் பெருமக்களை வழிபாடு செய்வது விசேஷம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. எதிர்பாராத வகையிலும் செலவுகள் வரும். எது தேவையானது, எது தேவையற்று என்பதை பகிர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எல்லாருடைய ஆதரவையும் பெறுவீர்கள். அன்பு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். அன்பு மேம்படும். புனர்பூசம் நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். நல்ல சிந்தனைகள் இருக்கும். பெருந்தன்மையான குணங்கள் உண்டு. வருமானம் அதிகரிக்கும். ஏற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் ஒண்டர்ஃபுல் டே ஆகவும், ஹாவ் அ நைஸ் டே இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களை அழகுபடுத்திக்கிறதுல நிறைய முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அடிக்கடி கண்ணாடி பார்க்கறதோ உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். மனசுல புதுவிதமான எண்ணங்கள் தோன்றுங்க. குணநலன்களையும் மாற்றம் வரும். அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில சஞ்சாரம் செய்கிறார். செயல்களில் ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மத்தியமமான பலன்கள் தான் இருக்குங்க. ஒரு சுமாரான நாள்னு வச்சுக்கோங்களேன். பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். எந்த விஷயத்திலும் ஆசைப்படாதீங்க. அமைதியாக இருக்க வேண்டிய நாள். மற்றவங்களோட சில கம்யூனிகேஷன் பண்ணுறவங்களுக்கும் சரி, எது உண்மையோ அந்த விஷயத்தை மட்டும் பேசலாம். உங்கள் காதில் வரக்கூடிய விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு சில நேரம் கெட்ட பேரை வந்துடும். ஏற்கனவே உங்களுக்கு இந்த நாள் மத்தியமும் சுமாராக இருக்கிறதுனால சூழ்நிலைகளை உணர்ந்து செய்யணும். பேசும்பொழுது பக்குவமாக இருக்கணும். வேலையில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓய்வு அப்படிங்கிறதே இருக்காதுங்க. ரெஸ்ட் எடுக்கலான்னு போவீங்க, அதுக்குள்ளே உங்களை யாராவது கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிடக்கூட நேரம் இருக்காது. ஒர்க்கு ஷெட்யூல் டைட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். யாரிடத்துல எதை பேசுறது, நம்மளுடைய நியாயத்தை யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு மனக்குழப்பமாகவே இருப்பீங்க. இயந்திரம், மிஷினரி தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். உங்களை பற்றி ரொம்ப பெருமையாவோ உயர்வாவோ யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்னு நினைங்க. உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பேசி. மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். எப்பவுமே படித்ததை உடனடியாக புரிஞ்சுக்குவீங்க. கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கேம்பர் சென்ஸ். இந்த நாள் எத்தனை முறை படித்தா கூட உங்களுக்கு திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு முறை படித்தாலே நல்ல புரிகிற உங்களுக்கு குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதுவும் மேக்ஸு, சயின்ஸ் என்னும் பொழுது கொஞ்சம் தலைவலி கூட வரலாங்க. ஒரு சோர்வாக இருந்துட்டு இருப்பீங்க. எந்த சூழ்நிலையில எப்படி செயல்படணும் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத நிலையை தெரிஞ்சுக்கணும். வயசில் மூத்தவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்கணுங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட்டோ
இல்லை விவாத போக்கு வைக்காதீங்க. பெரும்பாலும் கோவிலுக்கு போகிறதுக்கு நல்லது. அங்கே ஸ்ரீ சந்திர பகவான் வழிபடுறதும், ஸ்ரீ சந்திர பகவானுக்கு பசும்பால் அபிஷேகம், பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம், பச்சரிசினால் செய்த பொங்கல் நைவேத்தியம் செய்து அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது. பச்சரிசியில் தான் ஸ்ரீ சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு, அனுகிரகம் நிறைஞ்சிருக்கு. ஆக தானமாக்க, தர்மமாக்க, உணவை தானம் செய்யலாம், குடிக்கும் தண்ணீரை தானமாக்க செய்யலாம். அதே போல வெள்ளை நிற பொருட்களை தானமாக்க செய்யுங்க. இது உங்களுடைய கர்ம வினைகளை நீக்குவதற்கு ஒரு வழிகாட்டும். தற்பெருமையான எண்ணங்களின் மூலம் உங்களுக்கு சில அசௌகரியங்கள் வரலாம். மற்றவர்கள் உங்களை தாழ்வாக நினைப்பதற்கான சூழ்நிலை வந்துவிடும். ஆக நீங்கள் செய்வது அனைத்துமே ரகசியமாக இருக்கட்டும். என்ன செய்கிறீர்கள், என்ன வருகிறீர்கள், எதை பார்க்கிறீர்கள், எதை சாப்பிடுகிறீர்கள், உணவுகளை கூட வெளிப்படுத்தாதீர்கள். நீங்கள் என்ன உணவை சாப்பிட்டாலும் அதையும் வெளியே சொல்லாதீர்கள். அதிலும் ரகசியம் காக்க வேண்டும். இப்படி இந்த நடைமுறையில் இருந்தால் மட்டும்தான் கடகராசி அன்பர்களுக்கு ஓரளவிற்கு நல்லது நடக்கும். செய்யறதை எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா காரியத்தில் ஒரு நிறைவே இருக்காதுங்க. பழைய நினைவுகள், கடந்த கால விஷயங்கள், நடந்து முடிஞ்ச சில பிரச்சனைகளை பற்றி அடிக்கடி மனசில் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதிலிருந்து வெளியே வரத்துக்கு பாருங்க. ஒரு சில மனக்கசப்புகள் கடந்த ஆண்டில் நடந்திருக்கலாம். அது இந்த ஆண்டில் தொடராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் மனசை மாற்றிக்கிட்டு வெளியே வரணும். தடங்கல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. தடங்கல்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. விநாயகர் பெருமான வழிபடுங்க. பிள்ளையார் வழிபாடு தான் ரொம்ப நல்லது. அவர் மட்டும்தான் தடங்களை போக்கக்கூடியவர். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் என்று ஸ்ரீ விநாயகர் பெருமானுக்குண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிக அளவில் 108 முறை உச்சரித்தால் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். இந்த நாள் வேலைகள் மிக சுலபமாக நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். வருமானம் கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். பிள்ளையாருக்கு ஒரு சிதற்காய் உடைத்து வழிபடுங்கள். பேச்சுக்களினால் சில சங்கடங்கள் வரலாம், கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பழைய உணவுகளை தவிர்த்து விடுங்க. அன்றாடம் சமைக்கக்கூடிய உணவுகளை நல்ல சூடான பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல பலகாரங்கள் சாப்பிடும் பொழுதும் சரி, இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உணவுல இருக்கக்கூடிய கெட்ட தன்மைகள் விலகிடும், நச்சுத்தன்மை நீங்கும், டாக்ஸின் என்பது இருக்காது. உணவு இறைவனுக்கு படைக்கப்பட்டதனால அந்த சாதம் பிரசாதமாக மாறி போகுது. தினம்தோறும் 3 வேளையும் நீங்க எப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ, தண்ணி குடிக்கிறீங்களோ, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு சாப்பிட்டால் மிக மிக நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதிருஷ்டகரமான திசை தென்மேற்கு. அதிருஷ்ட எண் 7. அதிருஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்குங்க. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, எப்பவுமே டயர்டாக டல்லாக இருப்பீங்க, ஒரு ஆக்டிவிட்டி என்பது இருக்காது, எதிர்மறையான எண்ணங்கள் வரலாம். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. ஃபேமிலி ரிலேட்டடாக எந்த விஷயத்தையும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். குழந்தைகளிடத்தில் அன்பாக இருக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. குழந்தைகளை நல்ல விதமாக பராமரித்து வருவது நல்லது. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வெளிப்படையாக பேசுகிறேன்னு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. இந்த நாள் தெய்வ வழிபாடு செஞ்சாதான் ஓரளவிற்கு நல்ல பலன் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன் என்னென்ன கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. பெனிஃபிட்டான விஷயங்கள் என்ன, எதெல்லாம் செய்யலாம், தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். தினந்தோறும் இன்றைய ராசி பலனை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரிலேஷன்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால செய்ய வேண்டிய வழிபாடு முறை என்ன, பரிகாரம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்ல போகுது. ஆக அதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு சில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் பிறக்குங்க. தைரியமா தன்னம்பிக்கையா இருக்கலாம். வாழ்க்கை பத்தின பயமே இருக்காது. இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி இருக்கும். ஆக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. சிம்மராசி அன்பர்கள் திங்கட்கிழமை அம்பிகை வழிபாடு, அம்மன் வழிபாடு, அதே மாதிரி ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தீய விஷயங்கள் உங்களிடம் நெருங்காது, தீய எண்ணங்கள் தோன்றாது, தீய சக்திகள் வராது. ஆக உங்களிடத்தில் அன்பு வெளிப்படுங்க, ஆனந்தமாக இருப்பீங்க, தெய்வ கடாட்சம் கிடைக்கும். அதே போல ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, சிம்ம முகம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சிம்ம முகத்தோடு காட்சி தரக்கூடியவர். ஆகவே சிம்ம முகம் கொண்ட தெய்வங்களை வழிபாடு செய்தால் நல்லது. இந்த நாள் பணத்துக்கு குறைவே இருக்காதுங்க, பஞ்சமே இல்லை. தேவைக்கு ஏற்ற மாதிரி பணம் நிறைய கிடைக்க போகுது. உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக சமத்தா நீங்கள் நினைக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. எதிர்கால வாழ்க்கை திருப்திகரமாக இருக்க போகுதுங்கிற நம்பிக்கை உங்களிடம் அதிகரிக்குங்க.
கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் தாமதங்கள் இல்லாமல் கைக்கு வந்து சேரும். மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் தீருங்க. புரிதல்கள் அதிகரிக்கலாம். தெய்வீகம் சம்பந்தமான விஷயங்கள நாட்டம் இருக்கும். மூத்த சகோதரர்கள்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். சுப காரிய செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாங்க. திருமணத்திற்குண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வேலைகள் எல்லாவற்றையுமே திருப்தியா சந்தோஷமா ஒரு ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செய்யணும்னு நினைப்பீங்க. இதற்காக சில பணம் செலவாகுங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை தொடங்குங்கள். அது இறைவனுடைய அனுகிரகத்தோடு சிறப்பாக நடக்கும். மனசுல புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்குங்க. தனம், தானியம், பசுபதி, புத்திர லாபம், ஐஸ்வர்யத்தை பெறுவீர்கள். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகத்தை கொடுக்கும். பணி நிமித்தமாக வெளியூர்களுக்கு டிராவல் பண்றதும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் புதுசாக எடுத்து செய்யும் பொழுது அதற்கேற்ற புண்ணிய பலன்களை நீங்கள் பெறக்கூடும். பெரும்பாலும் தம்பதியர்களுக்கு இடையே நல்ல ஒற்றுமை, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போவீங்க. சின்ன குடும்பமோ பெரிய குடும்பமோ கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அமைப்பு உங்களிடம் உண்டு. மாணவ மாணவிகள் முயற்சி கண்டிப்பாக எடுக்கணும். முயற்சிகள் இல்லை அப்படின்னா வளர்ச்சி இருக்காது. உழைப்பை அதிகப்படுத்தணுங்க. உங்களுடைய வாழ்க்கை பிழைக்க வேண்டுமானால் உழைப்பு மிக மிக முக்கியம். உடன் பிறந்தவர்களுடைய கருத்துக்களை கேட்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருந்தாலும் யார் எதை பேசுகிறார்கள் என்பதை உன்னித்து கவனிக்க வேண்டும். ஆர்வங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். புதுவிதமான விஷயங்கள் சாதிக்கணும். ஒரு புதிய செயல்பாடுகளை கொண்டு வரத்துக்காக நிறைய முயற்சிகள் நடக்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. கணவர் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு துணை ஏற்படும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் நல்ல ஒற்றுமை இருக்குங்க. குடும்ப விசேஷங்களை முன்னெடுத்து செய்யறதுல சில திட்டங்களை வகுப்பீங்க. பிள்ளைகளுடைய நேரத்திற்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை அன்பளிப்பு செய்வீங்க. பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுடைய திருமணம் மற்றும் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள்ல மகிழ்ச்சியாக கலந்துக்குவீங்க. குழந்தைகளுடைய தேவைகளுக்குண்டான விஷயங்கள் நடக்கும். வெளியூர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் கைகூடும். ஆர்வம் நிறைந்த நாள். தேகபலம், தெய்வ பலம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையுங்க. தெய்வ அனுகூலம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க விட்டு கொடுத்து போகணும். சண்டையோ வீண் பேச்சோ வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. அனுசரித்து போறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குங்க. ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும். பயண வாய்ப்புகள் கைகூடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. ஆல் தி பெஸ்ட். கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலனை பார்க்கும் பொழுது மனசுல மகிழ்ச்சியும் நல்ல தெளிவான சிந்தனைகள் இருக்குங்க. உங்களை எவராலுமே ஜெயிக்க முடியாது கன்னிராசி அன்பர்களை. இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆண்டு மட்டுமல்ல, இந்த நாளும் பொழுதும் கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாகத்தான் இருக்குங்க. எதிர்பார்த்த வேலைகள், காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக இருக்கும். தந்தை வழியில் சில பேர் உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியில் அனுகூலம் உண்டாக்கும். வருமானம் கிடைக்கும். பெரிய பெரிய அளவில் சொத்துக்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் உண்டாக்கும். பழைய கடன்களை தீர்த்து முன்னேறுவீர்கள். கிடைக்கக்கூடிய சலுகைகள் உங்களுக்கு 1-2 நீங்கள் சம்மதிக்கக்கூடியதாகத்தான் இருக்குங்க. வித்தியாசமான கற்பனைகள் வரலாம். ஓவியர்கள் மற்றும் கலை தொடர்பாக விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கும் கற்பனைகள் அதிகரிக்கும். பாடல் சம்பந்தமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க. சினிமா துறையில கொடி கட்ட நினைப்பீர்கள். அதிக எண்ணப்போக்கு உங்களுக்கு பறந்து விரிந்ததாக இருக்குங்க. பொதுமக்கள், வேலைகள்ல இருக்கிறவங்க சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். யாருக்கும் அதிகம் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. சூழ்நிலைகள் என்ன என்பது உங்களுக்கே தெரியாது. ஆக தெரியாத தருணத்துல யாரை பற்றி எந்த விமர்சனங்களும் எழுப்பாம இருக்கிறது நல்லதுங்க. பிறரை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். தெரியாத விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் நீங்கள் டிஸ்கஷன் கொடுக்க வேண்டாம். சுபகாரி தொடர்பான முயற்சிகள் ஈடேறலாம். வெற்றிகள் நிறைந்த நாளாக இருக்கும். சாந்தம் நிறைந்த நாள். மன அமைதியாக இருப்பது நல்லது. ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுங்கள். அதுவே உச்சிதம். ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது முழுமையான கிரகம். எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமைக்க சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். சாந்தம், மன அமைதி என்பது தேவை. முயற்சிகள் ஈடேறும் நாள். கௌரவமாக இருக்க பார்ப்பீர்கள். பொது காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சு நடக்கும் பொழுது வருமானமும் கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்யறவங்களுக்கு வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெரிய பெரிய நபர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இயந்திரம் தொடர்பான பொருட்களை வாங்குறதும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடும். முயற்சி திருவினையாக்கும். உங்களுடைய முயற்சி மாணவ மாணவிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்.
எதை செய்தாலும் முயற்சி எடுத்து எடுத்து செய்வீர்கள். சில நேரம் சங்கடங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. பெருமளவு உங்களுடைய வேலைகள் நடக்குங்க. வீட்டுக்கு தேவையான மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் புரிய வரும். தொழில் உற்பத்தி மேன்மையாக இருக்குங்க. பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கும். தெரிந்து கொண்டு வேலைகளை செய்ய விரும்புவீர்கள். குழந்தைகளுடைய நலன், உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான நிலைப்பாடு எல்லாவற்றையும் அனுசரித்து ஒரு விஷயத்தை செய்வீர்கள். தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும். நேரம் கிடைப்பவர்கள் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. மன அமைதி வேண்டி வழிபடுங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்யலாம். கூடுமான வரையில் உங்களுக்கு தெரிந்த ராமன் நாமத்தை உச்சரிப்பது நல்லது, அல்லது சிவ மந்திரத்தை உச்சரிக்கலாம். வயநமசி மசிவயனை எனம சிவ சிவய நம நம சிவய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை யார் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அஷ்டதிக் பாலகர்களுடைய அனுகிரகம் சித்திக்குங்க. வெளியே போயிட்டு வர வேலைகள் எல்லாமே சேஃபா செக்யூர்டா நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். எல்லாவற்றிலும் திருப்தி ஏற்படுங்க. ராசிக்கான அதிருஷ்ட திசை கிழக்கு. அதிருஷ்ட எண் 5. அதிருஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மனசுல தெளிவுகள் பிறக்குங்க. குழப்பங்கள் எதுவுமே ஏற்படாது. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கற்பனைகள் அதிகரிக்கும். ஏறுமுகமாக இருப்பீர்கள். அச்சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ் எல்லாமே சௌக்கியமா இருக்கும். ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு முடிவுகள் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த காரிய அனுகூலமாக ஆகும். சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் வலுக்குங்க. கோப உணர்வுகளை குறைக்கணும். எல்லோருக்கும் ஏற்றவர்கள் போல நடந்து கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேலும் மகிழும் துணை. ஹேவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள் பார்க்கும் பொழுது தெய்வ பணிகள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். திருப்பணிகள்ல கலந்துக்குவீங்க. கும்பாபிஷேகம் போன்ற திருப்பணிகள் நடக்கும் பொழுது உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு துளியாவது சுவாமிக்கு ஹோமத்திற்குண்டான திரவியங்கள் கொடுக்கலாம். நெய் வாங்கி கொடுக்கலாம். கட்டுமான பணிக்கு ஒரு செங்கலாவது வாங்கி கொடுங்க. உங்களுடைய பெயர் சொல்லி ஒரு செங்கல் கொடுக்கும் பொழுது அது தலைமுறை தலைமுறையாக நீட்டிக்கோங்க. உங்களுடைய வீடு கூட ஒரு 100 வருடத்தை தாண்டி அதனுடைய தன்மைகள் குறையும். ஆனால் கோவில் அப்படி அல்ல. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்து கொண்டே இருப்பார்கள். ஆக உங்களுடைய பெயர் சொல்லி ஒரு செங்கலாவது வாங்கி கொடுத்தால் உங்களுடைய தலைமுறை தழைக்கும். கோவிலில் விக்கிரகங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானோடு கேத்து பகவான் இணைந்திருக்கிறார் என்றால் கோவிலுக்கு சிலைகள் வாங்கி கொடுப்பது விசேஷம். எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் வரலாம். உத்தியோகத்திற்காக முயற்சி செய்யறவங்க, புது வேலைகளுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கிறவங்க, அல்லது வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுல இருந்து ப்ரமோஷன்ஸ்க்காக எக்ஸாம் எழுதுறவங்க, பேங்க் ஜாப் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஒரு நல்ல பொசிஷன் வரத்துக்கு உண்டான விஷயங்களுக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மனசுல நிம்மதியும் தைரியமும் பிறக்கும். எதை செய்தாலும் இந்த நாள் திடகாத்திரமாக்க உங்களுடைய வைராக்கியம் அதிகரிக்குங்க. சமூக சிந்தனைகள் மேலோங்கும். எல்லோருக்கும் மத்தியில உயர்வாக நீங்க வருவீங்க. வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை ரொம்ப பெருமைப்படும்படியாகத்தான் பேசுவாங்க. புதுவிதமான தேடல்கள் அதிகரிக்கலாம். செய்ய தெரிந்த வேலைகளை தினம் தினம் அதிகரித்து கொண்டே இருப்பீர்கள். ஒரு புதிய விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு உண்டான செயல்பாடுகள் அதிகரிக்கலாங்க. உங்களுக்கு தோன்றக்கூடிய வேலைகள்ல முக்கியமானது எது, பிறகு செய்யறது எது அப்படிங்கிறத திட்டமிட்டு வைப்பீங்க. அலுவலக காரியங்களில் மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு நல்ல இணக்கம், பேச்சுவார்த்தை இருக்கும். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவே இருக்க போகுது. நெருக்கடியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். பண குறைபாடுகள் அகலும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. மனசுல நம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்வீர்கள். எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். வெற்றி நிறைந்த நாளாக இருக்க போகுது. துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நேர்மை, நாணயம், நம்பிக்கை இதுதான் உங்களுடைய தாரக மந்திரங்க. புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான முயற்சிகள் நடக்கலாம். சமூகத்துல நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக வலம் வருவீர்கள். உங்களை பிடிக்காத நபர்களே இருக்க மாட்டார்கள். அனைவருக்குமே பிடிக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரிடத்திலும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவீங்க. தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். சில பொருளாதாரத்திற்கான வசதி வாய்ப்புகள் பிறக்கும். உறவுகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. கூடுமான வரையில் இந்த நாள் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையுங்க. பூர்வீக சொத்துக்குண்டான முயற்சிகள் கைகூடி வரலாங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல, அதிலும் இளைய சகோதர சகோதரிகளிடத்துல ஒரு சில டிரான்சாக்ஷன் நடக்கலாம். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட பணமும் செலவாகுங்க. 2 விஷயங்களும் நடக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும்.
புதிய புதிய விஷயங்கள் கல்வி தொடர்பான செயல்களில் ஈடுபாடு உண்டாக்கும். மாணவர்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் திருப்திகரமாக நடக்கும். வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகள் அமையுங்க, சாதகமாகவே இருக்கிறது. வெளிநாடுகளுக்கு போவதற்கான பயண வாய்ப்புகள் கிடைக்குங்க. பல நன்மைகள் பிறக்கும். அதிர்ஷ்டகரமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. உடன் பிறந்தவங்களோட ஆதரவு இருக்கும். தைரியமாக இருப்பீங்க. மனசில் இருக்கக்கூடிய பயம் மறைந்து போகுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அறிமுகம் ஏற்படும். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கோபத்தை குறைத்து கொண்டு மன அமைதி வேண்டி வழிபடுங்கள். தியானம், யோகாசனங்கள் பல சிறப்புகளை பெற்றுத்தருங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைய போகுது. பண ரீதியாக நெருக்கடிகள் இருந்தால் அதுவும் நிவர்த்தியாகும். பணம் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். கடன் பிரச்சனை தீரும். மாணவர்களுக்கு நண்பர்களோடு என்ன விஷயத்தை மட்டும் பகிரலாம், ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு செய்யணும். ரகசியத்தை காப்பது மிக மிக நல்லதுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. விருச்சிக ராசி அன்பர்கள், தம்பதியர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மன வருத்தங்கள், சில மன கிளேஷங்கள்லாம் விலகிறதுக்கான நாளுங்க. குடும்ப ஒற்றுமை இருக்கும். ஒருவர் தவறு செஞ்சிருந்தா கூட மற்றவங்க அதை மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடிய மன அமைப்பு, மன பாங்கு உருவாகும். ஒருவருடைய நன்மைகளை கருதி செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்குண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தம்பதியர்கள் இருவருமே மன ஒற்றுமையாக மாறக்கூடிய தருணம் இந்த நாள். நினைச்ச மாதிரி வேலைகள் எல்லாம் சீக்கிரமாகவே நடக்கும். காலை பொழுதே உங்களுக்கு உற்சாகமும் ஒரு மன ஓட்டம் துள்ளலோடு இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் தானாகவே நடக்கும். அதே போல எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களும் நல்ல விதமாக நடக்கும். துரிதமாக ஒவ்வொரு வேலைகளையும் மிக சீக்கிரமாக முடித்து நேரத்தை சுருக்கிக் கொள்வீர்கள். குறிப்பிட்ட நேரத்திற்குள் சில வேலைகளை முடிக்கலாம் என்று வைத்திருப்பீர்கள். அது உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகுதுங்க. அலுவலகத்திற்கு செல்பவர்கள் முன்கூட்டியே ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே செல்வ கூடிய வகையில் திட்டமிட்டு இருப்பீங்க. டிராவலிங் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நல்ல ஒரு அனுகூலமாக பேசுவாங்க. இந்த நாளுக்கான வேலைகளை மிக அழகாக திட்டமிட்டு செய்து காட்டுவீங்க. உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்குங்க. மற்றவங்களுக்கு தோன்றாத ஒரு சில நுணுக்கங்கள் உங்களுக்கு தோணும். மிக திறமைசாலிகள், புத்திசாலிகள் விருச்சிக ராசி அன்பர்கள். கோபகுணம்தான் உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை கொடுத்துவிடும். ஆக கோபத்தினால் எழுபவன் நஷ்டத்தில் உட்கார்கிறான். கோபம்தான் தன் கோபம் தனக்கே சத்ரு. இப்படி நிறைய பழமொழிகள் இருக்கு. ஆக உங்களுடைய வீண் அனாவசியமான கோபம் பிறரையும் காயப்படுத்தும், உங்களையும் காயப்படுத்தும். ஆக அந்த கோப குணத்தை தவிர்த்து சாந்தம், மன அமைதியோடு சிந்தனை செய்தால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்க முடியுங்க. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க மிக மிக கவனமாகவும் இருங்க. உங்களோடு இருக்கிறவங்களுடைய குணம் எப்படி, அவங்களுடைய சுயரூபங்கள் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும். இறைவன் உங்களுக்கு உணர்த்தும் பொழுது அந்த உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் நல்லவர்களாக எண்ணி ஏமாறாதீர்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்காதீர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். மிக உழைப்பாளிகள். ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வந்துட்டு இருக்கீங்க. அது உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிறவங்க என்ன, அந்த அவார்டு உங்களுக்கு தாங்க கொடுக்கணும். நோபல் பரிசே கொடுக்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. உழைப்புக்கு பேர் போனவங்க. தனக்கென்ன இல்லாமல் பிறருக்காகவே ஓடி ஓடி உழைத்து ஓடாய் தேர்ந்திருப்பீங்க. பிறருடைய விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உடன் பிறந்தவங்களுக்காக உங்களே தியாகம் செஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு சகோதரர்கள் வகையில் காரிய அனுகூலம். அவங்களே உங்களை தேடி வந்து உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பாங்க. அவங்க முகாந்திரமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கலாங்க. மாணவர்களுக்கு காலேஜ் அண்ட் ஸ்கூல் படிக்கக்கூடியவங்களுக்கும் சரி உற்சாகம் பிறக்குங்க. படிக்கக்கூடிய விதங்களில் எப்படி மாற்றி செஞ்சால் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், நீங்கள் விரும்பின மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், வெளிநாட்டில் படிக்கலாமா உள்நாட்டில் படிக்கலாமாங்கிற கிளாரிஃபிகேஷனுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். குழப்பங்கள் எல்லாமே விலகும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. எறும்பு போல சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க. கடன் பற்றிய பய உணர்வுகள் கொஞ்சம் தனியுங்க. வீட்டு கடன், வண்டி கடன், இப்படி ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகள் மாட்டின்னு இருப்பீங்க. அந்த கடன்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம உங்களுக்கு விழிப்புதீங்க போயிருக்கும். இல்லை வீட்டில் கல்யாணத்துக்காக கடன் வாங்கி இருப்பீங்க, அல்லது வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கி இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க.
சிக்கல்கள் அதிகமாகவே இருக்கக்கூடிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. நீங்களாக தேடிச் சென்று எந்த பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்ளாதீர்கள். தெய்வ அனுகிரகத்தை வேண்டி வழிபடுங்க. வீட்டில் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று வழிபடுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வெளியே செல்வது நல்லது. கோளறு பதிகம் என்று பெயர். 10 பாடல்கள் அடங்கியது கோளறு பதிகம். இந்த பதிக பாடல்களை யார் ஒருவர் பாராயணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தெய்வ சக்தி இருக்கும், நவ கிரகங்களினுடைய ஆதரவு சித்திக்கும், தெய்வ அனுகூலம் பெற்று இந்த நாளுக்கான வேலைகளை செய்யலாம். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறங்க. நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையலாங்க. கடந்த நாட்கள்ல இருந்த சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வருவீங்க. ஒரு சிலரை தவறா புரிஞ்சிட்டு இருப்பீங்க. யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அனுகூலம் ஏற்படும், எல்லாமே சாதகமாக நடக்கும். தொழில் கூட்டாளிகளோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சிறு குறு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும். பெரும்பாலும் நன்மையாய் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் உண்டுங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ஸ்லோகங்களை சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டால் காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் சித்திக்கும். இந்த நாள் உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறுங்க. இறை வழிபாடு பண்ணுங்க. தெய்வத்தை நம்புங்க. இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு வெற்றி நடை போடுவீர்கள். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான வேலைகளில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எப்பயும் போல தாங்க. சந்திராஷ்டமம்னாலே பயம் தேவையில்லை. இறை வழிபாடு செஞ்சாலே போதும். அதிலும் திங்கட்கிழமை தினமுங்கிறதுனால ஸ்ரீ சந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்க. பொதுவாக சந்திரனை கும்பிட்டாலே மன கிளேஷங்கள் இருக்காது, மன கஷ்டங்கள் வராது, நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல தெளிவு பிறக்கும், நல்ல எண்ணங்கள் வருங்க. சந்திர பகவான் மனோகாரகனுங்கிறதுனால அவர் அடிக்கடி நீங்க தியானம் சொல்லி பிரார்த்தனை செய்யும் பொழுது அதற்குண்டான நல்ல பலன் கிடைக்கும். காயத்ரி மந்திரத்தை கூடுமான வரையில 108 முறை சொல்லுங்க. அது அந்த மாதிரி ஜப்பம் பண்றவங்களுக்கு ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகவோ செல்வ செழிப்பாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்தந்த கிரகத்தினுடைய தன்மைகள் நீங்க வழிபடும் பொழுது அது கண்டிப்பாக வெளிப்படும். இந்த நாள் உங்களுடைய வேலைகள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை இது சரியா, இப்படி செஞ்சா எப்படி இருக்கும், இதுக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது நல்லது. மனசுல ஏதோ தோணுது செஞ்சோம் அப்படின்னு இருக்காதீங்க. தனுசு ராசிக்காரர்கள் 4 கிரகங்களும் உங்களுக்கு ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் மாற்றம் நிறையவே இருக்குங்க. எப்பொழுதும் போல நீங்க ஒரே குணமா இருக்க மாட்டீங்க. அவ்வப்போது மைண்டு உங்களுக்கு ஆசோலேஷன் இருந்துகிட்டே இருக்க, மூட் ஸ்விங் வரும். ஒரே எண்ணம் போல இருக்காது. அவ்வப்போது மனது மாறிக்கிட்டே இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகளில் மாற்றம் வரும். சொத்துக்கள் பற்றி எந்த விஷயத்தையும் தொடாதீங்க. அதே மாதிரி கூட பிறந்தவங்க கிட்ட கனிவா இருக்கிறது நல்லது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் அதிபதி. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி 12க்கும் 5க்கும் உடையவர். இரத்த குறைபாடுகள் உடம்புல இருக்கலாம். ஹீமோகுளோபின் சரியா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்ல இரும்பு சத்து உணவுகளை சாப்பிடணும். முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம் போன்ற உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. எண்ணெய் பதார்த்தங்களை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணுங்க. தேவையற்ற உணவுகள், உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுக்காதீங்க. நல்ல செரிமானமாக கூடிய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு உணவு ரீதியாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. எதுக்காக இந்த ஒரு விஷயம்னா, சந்திர பகவான் தாங்க உணவுக்கு அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் மறைவில் இருக்கும் பொழுது செரிமான கோளாறுகள் வரலாம். நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஆகாரத்தை சரிவர எடுத்துக்கிறோம். உங்களோட இருக்கக்கூடியவங்களை பற்றின புரிதல்கள் ஏற்படுங்க. வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் கனிவா மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் வேலை பார்க்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. யாராவது ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணால் கூட அது சின்னவங்களாக இருந்தால் கூட மனசார எடுத்துக்கிறது நல்லது. எந்த விதமான உடல் கோளாறுகள் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. நண்பர்கள் இடத்துல விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரணையாக பேசுறது நல்லது. உங்களுடைய ஈகோ சார்ந்த பிரச்சனைகளை ஒதுக்கி வைங்க. இந்த நாள் யாரையும் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான நாள் இல்லை. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற ட்ராவல் பண்ணும் பொழுது நீங்கள் அமைதியாடுறது நல்லது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லும் பொழுது, ஸ்கூலுக்கு போகிறவங்க அங்கே கிளாஸ் ரூமில் உங்களோட படிக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு
உண்டான மரியாதை கொடுக்கணும். யாரிடத்திலும் கேளிக்கையாக்கவோ கிண்டலாக்கவோ பதில் பேசாதீங்க. டீச்சர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை ஃபுல்ஃபில்லாக கொடுக்கணும். படிப்பில் கவனம் வேணும். தேவையில்லாத எண்ணங்கள் அலை மோதிக்கிட்டே இருக்கும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வரலாம், உங்கள் பக்கத்துலேயே உட்காருவாங்க. அதே மாதிரி லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்ட உடனே உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கிட்டு மீதம் இருக்கிறத படிக்கிறதுக்கு நீங்கள் ஒதுக்கணும். யாரிடத்திலும் தேவையில்லாமல் பேசி சண்டை சச்சரவுகள் செய்யாதீங்க. அதே மாதிரி விளையாடக்கூடிய இடங்கள்லையும் நேரத்திலையும் சரி பொறுமையாக இருக்கணுங்க. தேவையில்லாமல் காயம், சில இன்ஜுரிஸ் வராமல் பார்த்துக்கோங்க. ஒரு விதமான மனச்சோர்வுகள் இருக்குங்க. படிக்கக்கூடிய விஷயத்தை அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வீட்டில் பேரண்ட் என்ன சொல்கிறாங்க அதற்கு நீங்கள் ஒபே பண்ணணும். டீச்சர்ஸ்க்கும் ஒபே பண்ணணும். வீட்டில் பெரியவங்களுக்கும் ஒபே கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு யாரையும் இக்னோர் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு சில நேரம் நஷ்டத்தை கொடுக்கலாங்க. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் லாஸ் ஆகலாங்க. சேவ் பண்ண முடியாது. சேவ் பண்ண பணத்தை எடுத்து தான் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இந்த நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்களுடைய பேச்சு கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை லாஸில் கொண்டு போகாதீங்க. இந்த நாள் மனசளவில் சில மாற்றங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மனசில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி பொறுமையாக இருக்கணும், நிதானம் இருக்கணும். மற்றவங்களோட கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். நிபுணர்கள் கிட்ட கலந்து ஆலோசிக்கணும். உங்களுடைய புத்தி கூர்மையை செயல்படுறதுக்கு ஏற்ற நாள் அல்ல. அலுவலக காரியங்களில் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணுங்க. பணத்தை போட்டு பணத்தை எடுக்கலாம் அப்படின்னா அது சாதகமற்ற நாளாக இருக்குங்க. இந்த நாள் உங்களுடைய செயல்கள் சரிவர இருக்காது. கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்களாக பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பொறுமை நிதானம் இருக்கணுங்க. தந்தையின் இடத்துல வீண் பேச்சோ ஆர்குமெண்ட்டை வைக்காதீங்க. 9ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக கையாளணும். பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கணும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பணம் விஷயங்களில் விளையாட்டு வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த நாள் எதையுமே யோசித்து பண்ணணுங்க. வியாபாரம், தொழில், ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க, வெளியூர்களுக்கு போய் பொருள் விற்பனை பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவர்மெண்ட் சம்பந்தமான ஜாபுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு தகுந்தபடியான ஒரு அழைப்பு இருக்காதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். செய்ய வேண்டிய வேலைகள் நேரத்துக்கு நடக்காமல் தாமதமாயிட்டே இருக்கும். உங்களுடைய ஃபைல் அந்த அளவுக்கு மூவிங் இருக்காது. வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். தைரியமாக இறங்க, நம்புங்க. பொது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. ப்ரே பண்ணுங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறுங்க. நிச்சயம் நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போதுங்க, தாய் வழி உறவுகளால நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும். 7ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது விசேஷம். குடும்பத்தில் தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் வரும். தாயினிடத்துல மனம் விட்டு பேசுவீங்க, அன்பா இருப்பீங்க, நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க. ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கும் நல்ல ஒரு அன்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். எடுத்த காரியங்கள் திருப்திகரமாக முடிப்பீர்கள். நண்பர்களுடைய செயல்கள் மனதில் சந்தோஷத்தை உண்டு பண்ணும். நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய நபர்களை சந்திப்பீர்கள். வெளியிடங்களில் கௌரவம், அந்தஸ்து அதிகரிக்கும் நாள். சந்திர பகவான் களத்திரஸ்தானத்தில் இருப்பதால் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் பிறக்கும். கூட்டாளிகளுக்கிடையே இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தீரும். மன கவலைகள் அகலும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை முன்னின்று வழி நடத்துவீர்கள். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். திருமணத்திற்காக பெண் பார்ப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கலாம். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல ஒரு புரிதலும் அனுசரணையான போக்கு இருக்கிறதுனால வீட்டில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பங்குதாரர்களுடைய ஆதரவின் மூலம் நல்ல ஒரு வருமானத்தை பெறுவீர்கள். வியாபாரத்தில் சிறு குறு வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சரி, குறைஞ்ச அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பெரிய அளவில் லாபத்தை ஈட்டுவீங்க. வருமானம் பன்மடங்கு பெருக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொள்வீர்கள். மற்றவர்கள் வளர்ச்சிக்கு என்ன காரணம் என்பதையும் ஆராய்வீர்கள். உங்களுக்கு தோன்றக்கூடிய சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. மற்றவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன காரணங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண அதற்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு நடக்குங்க. மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல கருத்துக்கள் கிடைக்கும். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உயர்ந்து செல்வதற்கான யோகம் கண்டிப்பாக உண்டு. உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை மேன்மையாக இருக்கும். கொடுத்த வேலைகளை மிக சரியாக முடித்து காட்டுவீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாங்க.
வங்கி சம்பந்தமான உதவிகள் மேம்படலாங்க. ஆரோக்கியம் நல்ல விதமா இருக்கும். தேக பலம் தெய்வ பலம் கூடங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கலாம். ஆதரவு உண்டாக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அறிமுகம் ஏற்படும். ஆதரவு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றங்கள் உருவாக்கும். தேக பலம் கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் கிடைக்கும். வருமானத்திற்குண்டான வழி பிறக்கும். பெரியவர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தாமதம் இல்லாமல் நடக்குங்க. வரவேண்டிய நல்ல செய்திகள் உங்களுக்கு திடகாத்திரத்தை கொடுக்கும். மன வலிமையை உண்டு பண்ணும். இந்த நாள் உங்களுடைய எல்லா செயல்களும் நல்ல விதமாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள். நினைத்த வேலைகள் நினைச்ச மாதிரி நடக்குங்க. இந்த நாள் பிறக்கக்கூடியதே உங்களுக்கு ரொம்ப லக்கி டேவாகும். நிறைய விஷயங்களை நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க. நினைச்ச உடனேயே சில காரியத்தை செய்யறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல திருப்தியை கொடுக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் நல்ல வருமானம் கிடைக்கும். தைரியமாக சில விஷயங்களை முன்னெடுத்து போவீங்க. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாங்க. வெளி இடங்கள்ல சபை தொடர்பான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். நட்புகள் மூலம் நல்ல விஷயங்கள் வரப்போகுது. புதுசா வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஆர்டர் வரலாங்க. டெம்பரரியா ஒர்க் பண்றவங்களுக்கு பெர்மனண்ட்டுக்கான ஜாப் கிடைக்கும். கவர்மெண்ட்ல நிறைய சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதில் டிராவல் பண்ண போறீங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாமே முத்தாய்ப்பா இருக்குங்க. முத்து பதித்தது மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், புகழ் பேசிக்கிட்டே இருக்கலான்ற மாதிரியான விஷயங்களை செய்ய போறீங்க. வீட்டை அலங்காரம் பண்றது, பழைய வண்டிகளை மாத்துறது, புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறது, அது மட்டும் இல்லைங்க, வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் கூட பண்ணுவீங்க. அதே மாதிரி வண்டிகளையும் அழகுபடுத்துவீங்க. புது புது விஷயங்களை கொண்டு வருவீங்க. தாயாருடைய ஆரோக்கியத்திற்காக சில பணம் செலவாகலாங்க. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வேலையிலையும் உங்களுக்கு கவனம் இருக்கும். ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். அதே நேரத்தில் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. கடன் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கடன்ல இருந்து வெளிவரத்துக்கான வழிமுறைகள் கிடைக்குங்க. வேலை செஞ்சு கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு கடனை நீங்க சரிப்படுத்துவீங்க. ருணரோக சத்ரு, எந்த விதமான பகையாளிகளும் உங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீங்க. யார் எப்படிப்பட்டவங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்களோட பழகிறது நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாங்க. வியாபாரத்துல மறைமுகமான தடை என்ன, தாமதம் என்ன, நினைக்கிற வேலைகள் ஏன் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கு, இதுல இருக்கக்கூடிய முகாந்திரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவீங்க. உங்களோட வேலை செய்யக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒரு புது விஷயங்களை கொண்டு வருவீங்க. தேடல் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது ரிசர்ச் பண்ணணுங்கிற ஆசை இருக்குங்க. எதையுமே ரகசியமாக வச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த விஷயங்களை வெளியிடங்களுக்கு அதிகமாக கொண்டு செல்ல மாட்டீங்க. யார்கிட்ட எதை பேசினா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிறைய கால்குலேஷன் இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. எதிலுமே விவேகமாக இருக்கணுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். உங்களுடைய மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். நெகட்டிவாக இருக்கக்கூடிய கேரக்டருங்கிட்ட நீங்கள் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வைக்காதீங்க. அதே மாதிரி கடன் பற்றிய பய உணர்வுகளை தவிர்க்கிறதுக்கு இந்த திங்கட்கிழமை தினத்தில், அதிலும் சந்திர பகவான் தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால கோவிலுக்கு போயிட்டு அம்மையப்பர் பார்வதி பரமேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்க. கூடுமான வரையில் அன்னதானம் செய்யறது ரொம்பவே நல்லதுங்க. தேங்காய் சாதம், தயிர் சாதம், இப்படி வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எல்லோருக்குமே தானம் பண்ணுங்க. அம்மையப்பருக்கு பால் அபிஷேகம் செய்யறது அனுகூலத்தை கொடுக்கும். சந்திர பகவானுக்கு நெல் வைத்து, அந்த தானியம் என்பது நெல் வைத்து, அதிலும் பச்சரிசி நெல் வைத்து வழிபடலாம். இல்லை அப்படின்னா பச்சரிசியை ஒரு பொட்டலங்களாக கட்டி ஸ்ரீ சந்திர பகவானுக்கு வைத்து பால் பாயசம் நைவேத்தியம் செய்யறது ரொம்ப விசேஷங்க. இப்படி செய்யறதுனால உங்களுடைய மனக்குறைகள் தீரும், பழைய கஷ்டங்கள் அகலும், கர்ம வினை ஊழ்வினைகள் குறையுங்க. அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு பச்சரிசியினால மாவினால செய்த அபிஷேகத்தை செய்யலாம். அதாவது பச்சரிசி மாப்பொடின்னு சொல்லுவாங்க. பச்சரிசி மாவை நல்லா கரைச்சிட்டு பசும்பால் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சாலும் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சகல தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம்.
நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுபவங்கள்லாம் ஏற்படலாம், புது புது விஷயங்கள்ல நாட்டம் உண்டாக்குங்க. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் செலவாக்கும், சிக்கனமாக இருக்கணும், கட்டுப்பாடு அவசியம். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல வலிமை வாய்ந்ததாக இருக்கும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய செயலுக்கு ஒரு சிலருடைய அனுகூலம் ஏற்படும். வாழ்த்துக்கள். ஹேவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன் பார்க்கும் போதுங்க, 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணியாதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க. விரயத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இருக்கார். அதிபதி கடகத்தில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான். மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள்னால கவலைகளாக இருப்பீங்க, குழப்பம் ஏற்படுங்க. ஒரு வேலைகளை எடுத்தீங்க அப்படின்னா அதில் எந்த கன்ஃபியூஷன் இல்லாத போது தான் நீங்கள் அந்த வேலையை செய்யணும். அதை தவிர்த்து குழப்பத்தோட சில வேலைகளை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு முழுமை இருக்காது, ஃபுல்ஃபில் ஆகாது. ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல தெரிஞ்ச வேலைகளை செஞ்சால் கூட அதில் 1000 தப்பு வரலாம், பிழை ஏற்படலாங்க. ஒரு குறையாகவே இருந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அதிலேயும் ஒரு சங்கடம் வரும். வியாபாரத்தில் முதலீடு செய்யறதுல கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணுங்க. எதையும் பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாங்க, ஒரு பெரிய ஆர்வத்தோடு இருக்காதீங்க, எதிர்பார்ப்புகள் வேண்டாம். நடக்கும்போது நடக்கும் அப்படின்னு இறைவன் மேலே பக்தி செலுத்துங்க, வழிபாடு பண்ணுங்க. அடிக்கடி உடற்பயிற்சியில் தினந்தோறும் ஈடுபடுறது நல்லது. காலை மாலை நேரம் கிடைக்கும் பொழுது 1 மணி நேரமாவது நல்ல வியர்வை வரும்படியாக உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய 7.5 சனியினுடைய தாக்கம் குறையலாங்க. பெரும்பாலும் சனீஸ்வர பகவான் நல்ல உழைக்கக்கூடியவங்க கிட்ட எந்த சங்கடத்தையும் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி நல்ல நேர்மையாக இருக்கிறவங்க, நியாயமாக நடக்கிறவங்க, உண்மை பேசுகிறவங்க, உழைக்கக்கூடியவங்களுக்கிட்ட அனுகூலமாக தாங்க இருப்பார். சனி பகவான் போல் கொடுப்பவர் இல்லை என்பதுதான் வழக்கு. ஆக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வழிபடுறவங்களுக்கு அனுகூலம் அதிகமாக நாளுக்கு நாள் கிடைச்சிட்டே இருக்குங்க. காகத்திற்கு ஒரு கைப்பிடி அரிசி சாதம் வைங்க, அதுதான் உங்களுக்கு திவ்யமாக இருக்கும், உத்தமமாக இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து ஃபேஸ் பண்ணி நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, ஸ்கிப் ஆகிடுவீங்க, எஸ்கேப் ஆகிடுவீங்க. எதுலேயுமே மாட்ட மாட்டீங்க. இதை தினந்தோறும் செஞ்சு பாருங்கள், இது ஒரு பரிகாரமாக எடுத்துக்கோங்க. வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது மற்றவங்களுடைய கருத்தையோ ஃப்ரெண்ட்ஸோடைய கருத்துக்களையோ எது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு நீங்களும் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறாதீங்க. வெளுத்ததெல்லாம் பாலாக இருக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. நெருக்கமான உறவுகள் கிட்ட கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணுங்க. வீண் வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க, விவேகமாக இருங்க. தடைப்பட்ட வேலைகளை சீக்கிரமாக திடகாத்திரமாக செஞ்சு முடிப்பீங்க. மௌனத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. அமைதியாக இருங்க. மனதை அங்கும் இங்குமாக அலைப்பாய விடாதீங்க. மூட் ஸ்விங் வரும். எண்ணம் ஒன்று போல இருக்காது, அவ்வப்போது மாறிட்டே இருக்கும். ஆடம்பரமான செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. எக்ஸ்பென்சிவான பொருளை வாங்குறது அல்ல கடனுக்காக வாங்குறதுன்ற மாதிரி விஷயம் வைக்காதீங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க, நிதானம் இருக்கணும். உயர்வு நிறைந்த நாளாக அமையுங்க. உடல்நலம் மனநலம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, எஜுகேஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. சில நேரம் உங்களுக்கு மனதில் படிக்கிறதே பதியாது, புரிதல் இருக்காது, ஞாபக மறதி வேற உண்டாயிடும். எந்த சப்ஜெக்ட் எடுத்து எதை படிக்கணும் அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய தடுமாற்றம் வருங்க. உங்களுடைய நிலைப்பாடு ஒரு சீராக இருக்காது. கவனமாகவும் இருக்கணும். ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உணவு சார்ந்த விஷயங்களில் கனிவாக ஆரோக்கியமான உணவு சாத்வீகமாக எடுத்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும், டிசைட் பண்ணவே முடியாது. ஒரு வேலைகளும் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கோங்க. நவகிரகங்களை வழிபாடு பண்ணுங்க, ஓரளவிற்கு நல்லது நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும், எல்லா விஷயத்தையும் அனுசரித்து நடக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பேச்சுக்களில் நிதானமாக இருங்க, கவனமாக இருக்கிறது நல்லது. யாரிடத்திலும் உங்களை பற்றி தற்பெருமையாக பேசாதீங்க. நான் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. மும்மலங்கள்னு சொல்லுவாங்க, ஆணவம் கண்மம் மாயை. இந்த மும்மலங்கள் நீங்கி வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கபூமி போல இருக்குங்க. தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தை முழுமையாக வேரோடு அழித்து விட்டால் நல்லது. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய
இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.